இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் ஜவ்வரிசியை சுடு தண்ணியில் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் தண்ணி வடியட்டும். 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கேன், அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 1 எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஜவ்வரிசி வடிகட்டி வச்சோம்ல, அதை போட்டுக்கலாம். ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சு வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன், சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன், அந்த எட்ஜெல்லாம் கட் பண்ணி எடுத்து அந்த ஒயிட் மட்டும் எடுத்துருக்கேன். அது வாட்டரில் டிப் பண்ணி நல்லா நினச்சி எடுத்துட்டு அந்த வாட்டரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ப்ரௌன் எட்ஜில் கட் பண்ணி போட்டுருந்தா அதை மிக்சியில் போட்டு பிரெட் க்ரம்ஸ் ஆக்கி அதையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நல்லா பசையுங்க. நல்லா அழுத்தி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி நல்லா பசையணும். சின்ன சின்ன ஸ்மால் பால் ஷேப்பில் எடுத்துக்கலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ப்ரெட்டில் போட்டு பிசைகிறதுனால கொஞ்சம் கையில் ஒட்டும். கொஞ்சம் தண்ணி நினச்சி வடை மாதிரி போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். கையில் தண்ணியில் நினச்சி அப்புறமா வடையை தட்டி போடுங்க. கையில் ப்ரெட்டு போட்டிருக்கனால கையில் கொஞ்சம் ஒட்டும் தான். நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.